என்ன ஆசை இருந்துச்சு? நீங்க சொன்னா அதை இப்ப சொன்னீங்கல்ல ஒரு பதில், அதுலதான் அந்த பதிலும் இருக்கு. அதத்தான் சொல்றேன். அதுக்காக தொட்டு தொட்டு சொன்னேன் அதை. அதாவது ஆஞ்சநேயருக்கு என்ன ஆசை? ஆசை என்னதான் அந்த ஆசை நிவர்த்தி ஆனாலும் கடைசி வர நிவர்த்தி ஆகல. இன்னும் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஸ்ரீராமா என்ற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். ஸ்ரீராமா 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 என்ற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். அதே போல ஸ்ரீராமா என்ற மந்திரத்தை ஜெபித்தால் ஆஞ்சநேயர் வந்து கேட்பார். கேட்டு மறுபடி வேண்டுகோள் விடுப்பார். இந்த மந்திரத்தை மீண்டும் ஜெபியுங்கள், தங்கள் பாதத்தில் விழுகிறேன். எப்படி சாதாரண மனுஷன் ஜெபிச்சாலும் சரி, அந்த மந்திரத்தை தங்களுடைய பாதத்தில் விழுகிறேன், இந்த மந்திரத்தை ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். யாரு அப்படின்னா ஆஞ்சநேயராகப்பட்டவர். என்னதான் கடவுளாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னா சிவனுடைய 12வது 11 ருத்ரம் என்பது 11 12வது ருத்ர அவதாரம். அவரே என்ன சிவனுடைய அவதாரம் 19ல 12வது அவதாரமாக. ஆமா 12வது ருத்ரம். ருத்ரம் 11 ருத்ரம், அதுல 12 ருத்ர அவதாரமா எடுத்தவர் யாரு அப்படின்னா ஹனுமான். ஆமா ஆஞ்சநேயராக வந்தவர். சரிமா, அற்புதமான பதில். தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு அடுத்து மடந்தை பருவம். அதே மடந்தை பருவம் அடைந்தா யாரு? சீதையாகப்பட்டவள். அடைந்த பின்பு காட்டுக்கு வந்தாங்கல்ல. அடைந்த பின்பு மடந்தை பருவத்தை அடைந்து காட்டுக்கு வந்தாங்க. ஆமா. காட்டுக்கு வந்த பிறகு கணவன உடன் யாரு? கணவனுடைய தம்பியான லட்சுமணன் இருந்தான். ஆமா. அவங்க 2 பேர் இருக்கும் போதே ராமனாகப்பட்டவன் தூக்கிட்டு போனான். அப்ப தங்கள் அடைந்திருக்கக்கூடியது மங்கை பருவம். அப்ப மங்கை பருவம் அடைந்த பெண்ணை யாராவது தூக்கிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? அது அழகா இருக்கிய, அறிவா வேற பேசுறிய, தூக்கிட்டு போயிட்டா ஏங்க அங்க மாயமானாகப்பட்ட மாரிசனாகப்பட்டவன் ஏமாத்தி 2 பேரையுமே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க தனிமையில இருந்தாங்க, அதனால தூக்கிட்டு போனாங்க. நான் தனிமையில இருக்கனா? என்னுடைய சகோதரர் இருக்கு, அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க. இங்க யாரு மாயமான வந்து இங்க கூட்டிட்டு போறாங்க? எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க பெரிய கானகத்துக்குள்ள ரொம்ப நெடுந்தூரம், அவங்களுடைய நகரத்தை விட்டு ரொம்ப நெடுந்தூரத்துக்கு வந்துட்டாங்க. நாங்க எங்க நகரத்துக்கு அருகில தான் இருக்கிறோம். ஒரு சத்தம் போட்டா உடனே எங்க ஊர்ல இருந்து அனைவரும் வந்துருவாங்க. எங்க சத்தம் கொடுங்க, உங்க அண்ணன் வர்றான். சத்தம் கொடுத்து பாருங்க. அண்ணன் தூங்கி இருப்பேன், அவ்வளவு நம்பிக்கை. சரி இருக்கட்டும். அப்படி சீதையாகப்பட்டவள் ராவணன் தூக்கிட்டு போனா. இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கிய திணை எத்தனை வகை? திணை வந்து 2 வகை. என்னன்னா கருந்திணை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமானுக்கு. ஏன் கருந்தினை முருகனுக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாதுங்க. என்ன காரணம்? காரணம் இருக்கு, சொல்லுங்க. காரணம் இல்லாம நாங்க வந்து செந்தினை முருகப்பெருமானுக்கு கொடுப்போமா? இப்ப வந்து கேழ்வரகு கூல வந்து மாரியாத்தாளுக்கு எது காட்சி ஊத்துறாங்க? அதுக்கு காரணம் இருக்குல்ல. காரணம் இருக்குல்ல. ஆமா. அது எந்த மாசத்துல கொடுப்பாங்க? ஆடி மாசத்துல. ஆடி மாசம். ஏன் ஆடி மாதத்துல குறிப்பிட்டு அந்த கேழ்வரகு கூலை காட்சி மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஆடி மாதம் ரொம்ப வெப்பம் மிகுந்த மாதம், இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதத்தில் மனிதர்களுக்கு சூடான அந்த கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது. அதே போல சூடு சம்பந்தமான நோய்கள் நிறைய, உஷ்ண நோய்கள் நிறைய வரும். உலகத்திலேயே அதிக 90% நோய்கள் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அதனால இந்த ஆடி மாதத்துல அந்த கேழ்வரகு கூழ் குளிர்ச்சி உடையது. அதனால மாரியாத்தாள் என்கின்ற அந்த பெண் தெய்வத்தை வணங்கி அனைவரும் கூளை காய்ச்சி மாரியாத்தாளுக்கு நேர்த்தி கடனை போல ஊற்றும் பொழுது அனைவருடைய வயிறும் குளிர்ச்சி அடையும். அதே போல நோய் நொடியெல்லாம் நீங்கி எதிர்ப்பு சக்தியோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறதாங்க ஐதீகம். அதாவது அறிவியல் இருக்கும், அங்கே ஆன்மீகம் இருக்கு. அதை போல செந்தினையானதும் குளிர்ச்சி தன்மையுடையது. முருகப்பெருமானுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக பிறந்து அங்கே கங்கையில் இடப்பட்டு அப்புறம் சரவண பொய்களில் இட்டு பின்னர் அது தருப்பு அப்புறமும் வந்து அது அந்த சூடானது தனியவில்லை, தருப்பை புல்லானது மிக குளிர்ச்சி அடைந்தது. அது சரவண பொய்யில் அந்த தருப்பை புள்ளில் இட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் மிகுந்தவராக யார் இருக்காரு? முருகப்பெருமான் இருக்கிறார். அவருடைய வெப்பத்தை தணிக்கும் விதமாக ஐதீகந்தியா. உடனே வெப்பத்தை தணிக்க வந்தீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. ஒரு ஐதீகம், அவருடைய வெப்பத்தை தணிக்கும் விதமாக நாங்கள் சிந்தனையை அவருக்கு கூலா காட்சி ஊத்துகிறோம். நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே அண்ணவருடைய உஷ்ணமாகப்பட்டது தணிந்தது, தணிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன நீங்க தணிக்கிறது? அதை இப்படித்தான் கேட்க கூடாதுன்னு சொன்னேன்.
கேட்க கூடாதுல்ல, குதர்க்கமா கேட்க கூடாது. குதர்க்கமா நான் கேட்கலாமா? மாரியாத்தாளுக்கு ஒரு தடவை தான் கூழு ஊத்தியாச்சுல, ஏன் வருஷம் வருஷம் ஊத்துறோம்? வருஷம் வருஷம் ஏன் ஊத்தணும்? அதான் சொல்றான். இப்ப அந்த மாதிரி தான் இதுவும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு அதை சொல்லி இதை சொன்னேன். மரமண்டையா இருந்தா என்ன செய்ய முடியும்? மரமண்டையா இல்லமா, அது ஒரு விஷயத்த சொன்னா முழுமையா சொல்லணும். முழுமையா சொல்லிட்டு தான் அறகுறையா சொன்னா அறகுறையா சொன்னாங்க. அறகுறை வைத்தியம் வந்து சரியாகுமா? நோய்க்கு அறகுறையா சொல்றாங்க. சூரியன் வந்து உதிக்கக்கூடிய திசை என்ன? கிழக்கு. கிழக்கு. ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். ஆமா, 365 நாளும் கிழக்க உதிக்குமா? உதிக்காது. உதிக்காது. 365 நாளும் கிழக்க உதிக்குமா? ஒவ்வொரு சாயலாக இருக்கும், சாயலாக வரும். இப்ப உத்தராயணம் தட்சணாயனம் என்ன அப்படின்னா, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 6 மாத காலங்கள் குளிர்ச்சி காலம். தேவலோகத்தில் இருள் பகுதி, தேவலோகத்தில் இருள் பகுதி. அதே போல தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி 6 மாத காலங்கள் தேவலோகத்தில் என்ன அப்படின்னா பகல். பகல் பகலாகப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். எப்ப இப்ப இருக்கக்கூடிய பகுதி இது தேவலோகமா பூலோகமா? எது? இது பூலோகம் தானே. ஆமா. அப்ப தேவலோகத்தை பத்தி சொல்லும் போது எதுக்கு பூலோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? தேவலோகத்துல சூடா இருக்கும். தேவலோகம் மட்டுமல்ல, மேல் உலகம் அனைத்தும். மேல் உலகம்னா மேல், நம்ம இது மேல் உலகம் கிடையாது. மேல் உலகம் தான். இது பூலோகம். யார் சொன்னது? பூலோகங்க, இது மேல் உலகம் கிடையாது. எப்படி? அதாவது நீங்க பாதாள உலகத்தை பத்தி சொல்லுவீங்க. பாதாள உலகத்துக்கு மேல இருக்கிறனால இது மேல் உலகம்ன்றீங்க. அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏமா அதல விதல சுதல தராதல மகதல ரசதல பாதாள 7 இந்த 6 உலகம் கீழ் உலகம். சரி. பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், யமலோகம், ஜனலோகம், மகாலோகம், சத்தியலோகம். இந்த 7 உலகம் வந்து மேல் உலகம். சரி. அப்ப இந்த மேல் உலகத்தை சேர்க்கும்போது இந்த பூலோகம் சேர்ந்துடும். சரி, சேர்ந்துருச்சு. அப்படி சேரும் பொழுது இந்த 6 மாத காலங்கள் இப்ப இருக்க பார்த்தீங்களா, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி, இந்த 6 மாத காலங்கள் அதிக வெப்பமா இருக்கும். அதிக வெப்பம் இருக்கும். அப்ப அதிக வெப்பமா இருக்க காரணத்தினால அந்த ஆனி மாதம் இருக்க பார்த்தீங்களா, அந்த வெப்பம் முடியிற நாள் முடிந்து இரவு ஆரம்பிக்கக்கூடியது. அப்ப இரவு ஆரம்பிச்சு குளிர் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உடல் ஆகப்பட்டது அந்த சூட்டை தணிக்கணும், உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேப்ப கூழ் இருக்கு பார்த்தீங்களா, மாரியாத்தாவுக்கும் படைத்து நம்மளும் சாப்பிட்றோம். அதுதான் ஐதீகம். மாரியாத்தாவுக்கும் படைத்து நம்மளும் சாப்பிட்றோம். அதனாலதான் இதே சூரியன் ஆகப்பட்டது இருக்கு பார்த்தீங்களா, சித்திரை மாசம் 1ஆம் தேதி கிழக்க விதிக்கும். ஆமா, சித்திரை மாசம் 1ஆம் தேதி விதிக்கும். அதே போல ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி மீண்டும் அதே பகுதியில் உதிக்கும். 3 மாத காலங்கள் வடக்க போகும், போயிட்டு மீண்டும் வரும், இங்கே கிழக்க வரும். வடக்கு எது வடகிழக்கை நோக்கி செல்லும் 3 மாத காலங்கள், மீண்டும் 3 மாத காலங்கள் கிழக்க வரும். அதே போல மீண்டும் 3 மாத காலங்கள் தெற்கணக்கு செல்லும், தென்கிழக்கு பகுதியில் மீண்டும் 3 மாத காலங்கள் எங்கே வரும் அப்படின்னா கிழக்க வந்து அடைந்து விடும். இதுதான் சூரியனுக்கு இது. அப்ப சூரியன் கிழக்க எத்தனை நாள் உதிக்குதுன்னா வருடத்திற்கு 2 நாள். சரி சரி சொன்னீங்கல்ல, 6 மாச காலம். 6 மாச காலம் வெப்பமா இருக்கு, 6 மாச காலம் குளிர்ச்சியா இருக்கு. விளக்கிட்டீங்க நல்லா. சரி, விளக்கியாச்சு, எல்லாருக்கும் தெளிந்துருச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? நீங்க உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? 52 மனைவிகள். 52 மனைவிகள். ஆமா. அப்புறம் என்ன மகரிஷின்னு சொல்லிக்கிறிய நீங்க? எப்படி முனிவருங்கிறிய? ஆமா. எப்படிங்க பொண்டாட்டி என்ன ஒரு முனிவர் அவரு? அது வந்து முந்தைய பிறவி. அது 1 2 கிடையாது, 52. ஆமா, முந்தைய பிறவி. பிள்ளை உங்களுக்கு எப்படி? 60 குழந்தைகள். 60 குழந்தை, 52 பொண்டாட்டி, மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆளு நான் வந்து என்னது பிரம்மச்சரின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமாங்க? கேட்டா முற்பிறவின்றாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏமா பிரம்மச்சரியம் என்றால் என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இருங்க, நீ தொட்டுட்டே இல்ல, அந்த இடத்தை நான் பூர்த்தி செய்யணும்ல. சரி, பூர்த்தி பண்ணுங்க. பிரம்மச்சரியம் என்பது என்ன? கடைபிடிப்பது பிரம்மச்சரியம். சரி, இது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறது அதுவும் பிரம்மச்சரியம் தான். பிரம்மச்சரியம் என்பது அதுவும் பிரம்மச்சரியம். அதுலயும் நித்திய பிரம்மச்சரியம் என்பது இருக்கு, நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்பது இருக்கு. நித்திய பிரம்மச்சரியம் என்றால் என்ன? அவன பிறந்தது முதல்
கடவுளை வணங்கக்கூடியது. பேரின்பம் பிறந்தது முதல் கடவுளை வணங்கக்கூடியது. நைசிக பிரம்மச்சரியம் என்பது என்ன அப்படின்னா அனைத்தையுமே அனுபவித்து மீண்டும் பேரின்பத்தை நாடி செல்லக்கூடியது. மகரிஷியே, ஒருத்தர் வந்து நித்திய பிரம்மச்சரின்னு தன்னை சொல்லிக்கிட்டாரு. சரி, அது யாரு தெரியுமா? யாரு? நித்திய பிரம்மச்சரியம் சொல்லிக்கிட்டாரு. உங்களை மாதிரியே நீங்க வணங்குற சாமி தான் யாரு? நாராயணன். நீங்க யார வணங்குறீங்க? நாராயணன் யாரு? அவரு ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாரு? தன்னுடைய கிருஷ்ண லீலைகள்ல சொல்றாரு பத்தியெல்லாம். எத்தனை மனைவிகள் அங்க அவருக்கு? 1108 மனைவிகள். 1108 தானே? கணக்கு சரிதானா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்ல? 1108ங்கிறது சரிதானே? சரிதான். 1108 மனைவிகள். ஆனா அவர் நித்திய பிரம்மச்சரின்னு தன்னை சொல்லிக்கிட்டார். ஏன் தெரியுமா? 1100 பேரை என்ன செஞ்சான்? அசுரனாகப்பட்டவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்ப 1100 பேரை போய் யாரு? கிருஷ்ணர் போய் மீட்டு எடுத்துட்டு வராரு. ஒருத்தன் தூக்கிட்டு போன பொம்பளை பிள்ளைய நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்ட்டாங்க. யாரு? வீட்டுல உள்ளவங்க, பெற்றோர்கள். வேற என்ன செய்யறது? ஊர்ல எல்லாரும் வேற ஒருத்தன் தூக்கிட்டு போன யாரும் கட்ட மாட்டாங்கல்ல. கிருஷ்ணராகப்பட்டவர் என்ன செஞ்சாரு? தானே இந்த 1100 பெண்களை என்ன செஞ்சாரு? மணந்து விடாரு. ஏற்கனவே 8 மனைவி வேற இருக்கு அவருக்கு. அதனால 1108 மனைவிகள். இதை விட ஏன் நித்திய பிரம்மச்சரின்னு சொன்னார்னா, எல்லா வகையான வாழ்க்கையும் அந்த 1108 அவதாரங்கள் புரிந்து வாழ்ந்தார். அதனால நித்திய பிரம்மச்சரி அப்படின்னு தன்னை கிருஷ்ணராகப்பட்டவர் சொல்லிக்கிட்டாரு. நான் கேட்க வந்ததே வேற. நீங்க 6 மாசம் வெப்பம் 6 மாசம் குளிர்ச்சின்னு சொன்னீங்கல்ல, இதே மாதிரிதான் ஒருத்தன் 6 மாசம் பொம்பளையா இருந்தேன், 6 மாசம் ஆம்பளையா இருந்தேன். அது யாரு? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப ஆரம்பத்துல ராமாயணம் பேசணும். ராமாயணத்துல சிறந்த வீரன் யாரு அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீரனை சொல்லுவோம். ஒரு ஆள் ராவணனை சொல்லுவோம். ராமாயணத்துல மட்டும் கிடையாது. சரி, உலகத்திலே சிறந்த வீரன் ஒருத்தர் இருக்கான். உலகத்திலே சிறந்த வீரன் ஒவ்வொரு வகையில தான் ஒவ்வொரு ஆளு சிறந்தவனா இருப்பான். எல்லா வகையிலும் சிறந்தவன் எவனும் இல்ல. எப்படி? ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வகையும் சிறந்தவனா இருப்பான். ஏன்னா வில்வித்தையில அர்ஜுனன் சிறந்தாளு, கதை இருக்க பத்தையில கதையந்திரத்துல பீமன் சிறந்தாளு. அதுக்காக இவனை சிறந்தவன் சொல்ல முடியாது, அவனையும் சிறந்தவன் சொல்ல முடியாது. பீமன் போய் வெளில எடுக்க முடியுமா? இல்ல தெரியுமா? அதே தர்மனாகப்பட்டவன் ஈட்டி நகல என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தன்மை. சகாதேவன் என்ன அப்படின்னா அவனுக்கு ஒரு தன்மை. நகலை வால் எடுத்து போர் புரிவான். சகாதேவன் பரசு என்று சொல்லக்கூடிய கோலாளிகள் எடுத்து போர் புரிவான். ஏன்னா ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. 5 பேர் 5 ஆயுதங்கள் எடுத்து போர் புரிஞ்சாங்க. அப்படி அதே போல ராமாயணத்துல ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மகாபாரதத்துல என்ன பண்ண சல்லியனுக்கு என்ன தன்மை அப்படின்னா எதிர்த்து நின்று யார் போர் புரிஞ்சாலும் சரி முறைச்சான்னா அவனுடைய பலமாகப்பட்டது வரும். முறைச்சு பார்த்தா அவனுடைய பலம் வரும். எங்க போர் முனையில யாராவது வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? முறைக்குதானே செய்வாங்க. ஆமா. அப்ப எப்படி வர வாங்கியிருக்கான்னு பாருங்க. அதே போல சிரிச்சுட்டான்னு வச்சுங்க. எதுக்குன்னு சிரிச்சுட்டான்னா சல்லியனுடைய அந்த பலமாகப்பட்டது அனைத்துமே எதிரிக்கு போயிடும் சிரிச்சுட்டா. அதனாலதான் என்ன பண்ணாங்க 18வது நாள் போர்ல சல்லியனாகப்பட்ட படைத்தளபதியா இருக்கான். அப்படி படைத்தளபதியா இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எதிரி யாரு கூட கொடுக்கணும் அப்படின்னா யாரு பீமனை விட்டா முறைச்சிருவான். அப்ப அனைவருடைய பலமும் யாருக்கு? சல்லியனுக்கு போயிடான். அப்ப தர்மனாகப்பட்டவன் தான் கோவப்பட மாட்டான், சிரிப்பான். அப்படின்னு தர்மனை வந்து படை தளபதியாக்குனாங்க. அதனால வெற்றி பெற்றாங்க. அதே போல ராமாயணத்துல என்ன அப்படின்னா எதுக்கு யாருன்றாலும் சரி அவை சிரிக்கிறானா முறைக்கிறானா என்ன செஞ்சாலும் அவனுடைய பலமாகப்பட்டது வந்துடும். அப்படி இருந்தது யாரு? அவனா வாலியாகப்பட்டவன். அது என்ன காரணம், என்ன தன்மை, அது எப்படி வந்துச்சு? பதில சொல்லி போடுங்க. அத்தா கொல்லங்குடி கருப்பாய அதுக்கு பதில சொல்லி போடுங்க. எதுக்கு எப்படி அவனுக்கு கொல்லங்குடி கருப்பாயன் பாருங்க. என்ன கொல்லங்குடி கருப்பாயின்றாப்ல, என்னை பார்த்தா கொல்லங்குடி கருப்பாய் மாதிரி தெரியுது உங்களுக்கு. பதில் வரணும் கேட்ட கேள்விக்கு. இவரை பார்த்தா அப்படி தெரியுது, ஓமக்குச்சி மாதிரியே இருக்கார்ல. நடிகர் ஓமக்குச்சியை பார்த்திருக்கீங்களா நீங்க? நான் வந்து தினம் பார்ப்பேன். நான் சென்னையில வந்து பிஎட் படிக்கும் போது அவங்க வீடு அங்கேதான் எனக்கு திருவல்லிக்கேணியில. தினம் உங்களை மாதிரியே வந்து நிற்பாரு. ஆட்டோ ஒண்ணு வச்சிருப்பாரு அவரு. ஆட்டோ ஓட்டுவாரு அவரு. வியாசர்பாடி பகுதியில
இல்ல இல்ல திருவல்லிக்கேணி பக்கத்துல ஆட்டோ ஓட்டிட்டு வருவாரு அவரு. யாரு? ஓமகுச்சி நடிப்பார்ல அவரு. அந்த மாதிரியே இருக்காரா இல்லையா அவர்? என்றும் 16 என்றும் 16. ஆனா வந்து ரொம்ப நோஞ்சானா இருக்க கூடாது, ஒடிஞ்சு போயிருவிய. சரியா? இப்படிலாம் குதர்க்கமா கேள்வி கேட்க கூடாது. வந்தமா, என்ன வேலைக்கு வந்தோம், எதுக்கு சந்திக்க வந்தோம், அதை கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும். என்ன நீங்க வந்ததே சண்டைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சண்டைக்கு தானே வந்திய, அதுக்கு நீ அதே மாதிரி வந்தா என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வாங்கணும். நல்ல மனுஷனா இருந்தா ஒழுங்கா கேள்வி கேட்பிய. ஏமா நீங்க என்ன பண்ண? வந்தோம்னா ஆசீர்வாதம் வாங்கினேன். சாமி எதுக்கு வந்திருக்கே சொல்லுங்க, நீங்க சொல்றதை செய்யறேன். அப்ப தன்மையை கேட்கணும்ல. எப்படி உங்க காலில் கும்பிட்டு விழுகணுமா? ஆமா. அதெல்லாம் கும்பிட்டுலாம் விழுந்தாச்சு. இருந்தாலும் நீங்க என்னை ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாம் தெரியும் எங்க சொல்லு அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். கேட்ட கேள்விக்கு எப்பவுமே வந்து எல்லாம் படிச்சவங்களுக்கு ஒரு கர்வம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த கர்வம் கூட இல்லைன்னா இழிவா நினைக்க மாட்டீங்களா நீங்க என்னைய? கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதானே. அதாவது புராணங்கள் ஒவ்வொன்றிலையும் காரண காரியம் இல்லாம எதுவும் இருக்காது. சரியா? ஒருத்தன் வந்து இப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அது சும்மா ஒண்ணு அந்த வரம் கிடைச்சிருக்க போறதில்ல. சரியா? அது வந்து ஏன் மறைஞ்சு நின்று கொண்டாரு தெரியுமா? ராமனு மறைஞ்சு நின்று கொண்டதுக்கும் காரணம் இருக்கும். ஏன் கொண்டாரு தெரியுமா? அது எல்லாரும் சொல்லுவாங்க, வாலிய வந்து ராமன் கொண்டது சரியே இல்லை, நியாயமே இல்லை, தர்மமே இல்லை. ஏன்னா வாலிக்கு சுக்ரீவனுக்கு தானே சண்டை. இப்ப ராமனுக்கு அங்க என்ன இருக்கு? ராமனுக்கு வாலிக்கு என்ன சண்டை? ராமன் வந்து வாலியை பார்த்ததே கிடையாது. ராமனுக்கு வாலிக்கு பேச்சுவார்த்தை கூட கிடையாது. எதுவுமே ஏத்துன்னு பேசுறது கிடையாது, பார்த்ததே கிடையாது வாலி. ஆனா மறைஞ்சு நின்று கொண்டு விட்டார். இதுக்கு என்ன காரணம்? வாலிக்கு எப்படி எதிராளியாக நிற்பவனுடைய பலமாகப்பட்டது, பாதி வரக்கூடிய அந்த சக்தி ஆகப்பட்டது எப்படி கிடைச்சு? வாலி யாருடைய மகன் சொல்லுங்க? முதல்ல சொன்னாத்தான் பதில் சொல்லுவேன். வாலி யாருடைய மகன்? இந்திரனோட. அப்ப இந்திரனுடைய மகன் இந்திரலோகத்துக்கு போவேன்ல? போவானா போக மாட்டானா? போவேன். இந்திரலோகத்துல ஒண்ணு நடந்துச்சு. அதாவது இந்திரலோகத்துல பார்க்கடலை கடைந்தார்கள். அதாவது தேவர்களுக்கு வலிமை இழந்து போன பிறகு அவருடைய வலிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடையும் பொழுது விஷம் வந்தது. திரும்ப வந்து பார்க்கடல் கடையும் பொழுது மறுபடியும் விஷம் வந்துருவோன்னு பயந்தாங்க. அந்த இடத்திற்கு இந்திரனுடைய மகனாகப்பட்ட வாலியாகப்பட்டவன் அங்கே செல்கிறான். சிவன் அவரை கூப்பிட்டு, ஏப்பா நீ வந்து இழுத்து கிடப்பா, நீ தான் உலகத்திலேயே வந்து வலிமையானவன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வாலியாகப்பட்டவன் போய் இழுத்து கடையிற அமிர்தம் வந்துருச்சு. அதை பார்த்து சந்தோஷத்துல சிவபெருமான் பூரிப்புல, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறாரு. வாலி என்ன சொல்றேன், எனக்கு எதிரே நின்று சண்டை புரியவனுடைய வலிமையாகப்பட்டதுல பாதி எனக்கு வந்துடணும், அப்படிப்பட்ட வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நாரதரே வருக ஊண்டு கேட்டாதான் எனக்கு வந்து ஊண்டு கேட்கணும்ல. அப்ப வாலியாகப்பட்டவன் சந்தோஷத்துல வரம் கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்தது வரம்? சிவபெருமான் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அவர் பூலோகத்துல வந்து பிறக்கிறாரு. அப்ப அது ஒரு காரணமா பிறக்கிறாரு. இப்ப ராமன் வந்து ஏன் மறைஞ்சு நின்று கொண்டாரு? ஏன் கொண்டாரு? ரொம்ப முக்கியமானது. மறைஞ்சு நின்று கொண்டது ஒரு காரணம் இருக்கு. நேருக்கு நேரம் சண்டை போட்டா என்னாகும்? பாதி வலிமை அவர்கிட்ட போயிடும். அப்புறம் எங்கிட்ட சண்டை போட முடியும்? அவன்கிட்ட ஏற்கனவே வலிமையானவன், இவருடைய வலிமையில பாதியம் போயிடுச்சுன்னா அவரு தோத்து போயிடுவார்ல. ஒரு பரமாத்மா வந்து தோக்கலாமா? அதனால மறைஞ்சு நின்று கொண்டாரு. மறைஞ்சு நின்று அம்பை விட்டாச்சு. அம்பை விட்டவுடனே அந்த அம்பை எடுத்து பாக்குறேன். மார்பில் இருந்த அம்பை எடுத்து பார்த்த உடனே ராமா என்று எழுதிக்கிற ராமனுடைய அம்பு. சரி, ஸ்ரீராமனுடைய அன்பு அற்புதமானது. அவருடைய அம்பு பட்டு இறப்பதற்கே கொடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ராமனை பார்த்து கேட்கிறாரு, ராமா நீ ஒரு அவதார புருஷன், நீ என்னை மறைஞ்சு நின்று கொள்ளலாமா? உனக்கு எனக்கு சண்டையா? ஏப்பா உனக்கு எனக்கு சண்டையா? முன்ன சண்டை வரணுமா? வாலி வந்து கேட்கிறாருங்க. வாலி வந்து ராமன்ட்ட கேள்வி கேட்கிறார். ஏப்பா உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது நாரதரே, ஏப்பா உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. என்னைய பார்த்தது கூட கிடையாது. இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. இப்பதான் முதல்ல பாக்குறேன். நீ போய் என்னை மறைஞ்சு கொள்ளலாம். எனக்கு சுக்ரீவனுக்கு தானப்பா சண்டை. நீ வந்து என்ன செஞ்சிருக்கன? சுக்ரீவனை என்னை மோத விட்டுதான் பார்த்திருக்கணுமே ஒழிய என்னை நீ மறைஞ்சு கொண்டது தர்மமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கிட்டே முட்டா பையில
அப்படின்னு சொல்றாரு. யாரு? ராமன் வந்து வாலியை பார்த்து சொல்றாரு. கை இங்க வரக்கூடாது. ஏங்க இப்படி இப்படி பேசும்போது அப்படித்தாங்க வரும். பெண்கள் பொருணி பேசுற புத்தி இருக்காது. கை வந்து பழக்கம். பையில உன்னை எதுக்குடா பூலோகத்துக்கு அனுப்பி விட்டான்? சரி, உன்னை எதுக்கு அனுப்பி விட்டான்? எதுக்கு அனுப்பி வச்சா? நீ உன் வேலையை ஒழுங்கா பாக்காததுனால நான் வந்து இங்க வந்து இப்படி நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீ ஒழுங்கா உன் வேலையை பாத்தீட்டா என்ன வேலை கொடுத்தாங்க? நிக்க வேண்டிய அவசியம். அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா? ராவணனை அழிக்கிறதுக்கு தான் என் வாலிய முதல்ல படைச்சது. அப்ப ராவணனை அழிக்கிறதுக்கு ராவணனை அழிக்க சொல்லி நாரதராகப்பட்டவர் ராவணன்ட்டையே எழுப்பிடுறாரு. போய் கலகத்தை மூட்டி விடுறாரு. ஏன்னா உன்னை விட வலிமையானவன் வாலியாகப்பட்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கானே, நேரம் நின்று சண்டை போட்டா பாதி வலிமை போயிருமையா அப்படின்னு சொல்றாரு. உன்னை யாரு நேரம் நின்று சண்டை போட சொல்றது? நீ பின்னாடி கூடி வாழை பிடிச்சி ஒரே அடியா அடிச்சிருன்னு சொல்றாரு. இவங்க போய் வாழை பிடித்த தொட்டாரு. அவன் சரியான அறிவாளி, கூர்மையான அறிவு அவனுக்கு. மன வலிமை உடல் வலிமை மட்டும் கிடையாது, அறிவு பயங்கரமான அறிவு. யாருக்கு? வாலிக்கு. உடனே சுருட்டி 8 திசையில நச்சு நச்சுன்னு அடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். யார? ராவணனை அடிச்சு கொண்டிருக்கலாம்ல. கேட்கிறாரு ராமன், உனக்கு தான் நல்ல வாய்ப்பு கிடைச்சல. உன்னை இந்த உலகத்துக்கு வந்ததே ராவணனை கொல்றதுக்கு தான். உனக்கு நல்ல வாய்ப்பும் கொடுத்தாச்சு, அதையும் பயன்படுத்தாம கொண்டுட்டு போய் உன் மயனுக்கு விளையாட்டு பொம்மையா காட்டுறேன். அவன் உடனே உன்னுடைய வலிமை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் நண்பரா இருப்பவன் நீனு ஆமா ஆமா அப்படி மண்டையை ஆடிக்கிட்டு நின்று 2 பேரும் கட்டி பிடிச்சி நண்பன் ஆகுறிய. ஏண்டா நீங்க 2 பேரும் நண்பன் ஆகிறது இங்க உன்னைய அனுப்பி விட்டமா? போ போ, நான் இங்க வந்துட்டேன். இன்னமே உனக்கு இந்த பூலோகத்துல ஒத்த வேலையும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகத்தான்டா உன்னைய கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார? வாலிய. கைக்கு வரக்கூடாது. வாலிய உன்னைய கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனாகப்பட்டவர் சொல்றாரு. சரிதானே? நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலு. அதாவது 2 பேரும் எதுக்கு அப்படின்னா, இருமா ராவணனை அழிக்கிறதுக்கு தான் வாலிய படைச்சான். வாலிய படைச்சாலும் என்ன பண்ணா? ராவணனோட கூட்டு சேர்ந்து யாரு? ஆஞ்சநேயரை கொல்ல தெரிஞ்சான். என்ன வயிற்றுல இருக்கும்போது யாரு? அஞ்சனா தேவியினுடைய வயிற்றுல இருக்கும்போது கொல்ல தெரிஞ்சான். யாரு? வாலியாகப்பட்டவன். ஏன்னா அஞ்சனா தேவியை வந்து காதலிச்சான். யாரு? வாலியாகப்பட்டது ஒரு காலகட்டத்தில் காதலிச்சான். வீரகேசியத்தை திருமணம் முடிச்ச பிறகு ஆஞ்சநேயராகப்பட்டவர் யாரு? மாருதி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வயிற்றுல இருக்கும்போது ஆஞ்சநேயரை வந்து வயிற்றுலே வச்சு கொல்ல தெரிஞ்சான். ஏன்னா ராவணன் சொல்படி கேட்டு. ஏன்னா ராவணன் வந்து வானர கூட்டத்தால் அழிவாய் என்ற சாபம் இருக்கு. அதனால அழிக்க போனேன். முடிஞ்சா? அழிக்க முடியல. அழிக்க முடியாமல் பின்னொரு காலத்துல என்ன ஆகுது? அவனா தங்கையா ஏத்துக்கிட்டான். யார? அப்படின்னா அஞ்சனா தேவியா தங்கையா ஏத்துக்கிட்டு தேவலோக மங்கை தேவலோகத்தை அடைய வேணாம் அவனு யமதர்மனாகப்பட்ட அழைப்பு விட்டு கூப்பிட வந்திருக்கான். அப்படி கூப்பிட வரும்போது என்ன ஆகுது? காவலுக்கு இருந்தவன் யாரு? வாலி தான்டே. நீ வந்து பாரு, நீ யமதான்டா, நீ யமன் தானே? கேள்வி கேட்டல. நீ யமன் தானே? நீ வந்து பாரு. நான் ஒரு கேள்வி கேட்டல. உனக்கு புருஷன் மாத்த வந்திருக்கேன். ஏங்க 6 மாசம் பொம்பளை 6 மாசம் ஆம்பளை இருக்கு. கேள்வி கேட்டனா கேளு. கட்டணும் அவனை கட்டணுமா? கேள்விக்கு பதில சொல்லணுமா? பதில சொல்லுங்க. அப்புறம் இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? ஆமா ஆமா கேட்ட பதில் சொல்லணும்னு தெரியல எனக்கு. அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. தெரியலன்னு சொல்லவா? தெரியல சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லணும், தெரியல தெரியல சொல்லணும். நீங்க எத்தனை பேத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? தெரியலன்னு சொல்லலாமா? அப்ப தெரியுங்களா? சொல்லிருக்கப்ப. அப்ப சொல்லிடுவோமா? ஏன்னா உக்கியாவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனமாகப்பட்டது இருந்தது. அந்த வனத்துல வந்து பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிவனும் பார்வதியும் கூடக்கூடிய தன்மை. அப்படி கூடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜனகாதி முனிவர்கள் வர்றாங்க. ஜனகர், சனதனர், சனாத்தனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் வர்றாங்க. வரும்போது அவர் யாகத்தின் தன்மையின் மூலமாக என்ன ஆகுது? இரவு நேரத்தில் கூடும்போது கண் ஒளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒளியை பட்டோம்னா பார்வதியாகப்பட்டவள் வெக்கப்பட்டு எந்திரிச்சு போயிடுறா. வெக்கப்பட்டு எந்திரிச்சு போயிடுறா. அதே போல பெண்களுக்கு வெக்கம் அதிகமா இருக்கும். கோபம் மட்டுமல்ல, வெக்கமும் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு. என்ன வெக்கப்பட்டு எந்திரிச்சு போயிடுறா. சிவனாகப்பட்டவர் கோபப்படுறாரு. என்னடா நம்ம கூடிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டாலே, இது காரணம் யாரு? இனிமேல் இந்த வனத்துக்குள்ள ஆம்பளை கால் எடுத்து வச்சா பொம்பளையா போயிருவேன், பொம்பளை கால் எடுத்து வச்சா ஆம்பளையா போயிருவேன் அப்படின்ற சாபத்தை கொடுக்கிறாரு. சாபத்தை கொடுத்தோன்னா சிக்கிமணன் என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்ட வேட்டைக்கு வரேன். வேட்டைக்கு வரும்போது அந்த வனத்துக்குள்ள நுழைஞ்சிடறான். அப்படி நுழைஞ்ச பிறகு என்ன ஆகுது? பெண்ணா மாறிடுறான். பெண்ணா மாறின பிறகு தனது குலகுருவான சுசிஷ்ட மகரிஷியை சந்திக்க போறேன். சந்திக்கும் போதே, நீ பொம்பளை, என்கிட்ட வராத, தூரத்துல போ, நீ பொம்பளை, என் பக்கத்துல வராத, தூர போ, என் பக்கத்துல வராமா
அந்த இல்ல புத்தி இருக்கா இல்ல அறிவு இருக்கா? கைய விரல் இருக்காது, ஆள் கட்டி இல்ல நீங்க மட்டும் அப்படி புறணி பேசுற மாதிரி கைய நீட்டி. நான் புறணி எல்லாம் பேசலையே. இல்ல ஏன் மேல ஆசையா? கைய ஆட்டி ஆட்டி பேசுறப்ப அப்படி அந்த பக்கம் வந்துருச்சு. நீங்க ஏன் மேல ஆசையா? கண்ணுல குத்துற மாதிரி சொல்றீங்க. இல்ல ஏன் மேல ஆசையா உங்க மேல அப்படின்னு யாரு கேக்குறா? அப்படின்னா சுசிஷ்ட மகரிஷி கேக்குறாரு. குலகுருவான சுசிஷ்ட மகரிஷி கேக்குறாரு. அப்படி கேட்கப்படும்போது நான் தான் மன்னன் சுக்கியமனன். ஆக என்ன ஆச்சு அப்படின்னு விவரத்தை சொல்றேன். சொல்லும் போது யாகம் வளர்க்கிறாங்க. ஈசன் நேர காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்சு இந்த மாதிரி நான் நாட்டை ஆள வேண்டும், நான் பெண்ணாக மாறிவிட்டேன், தாங்கள் கொடுத்த சாபத்தால் தாங்கள் தான் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். ஆனாக நான் கொடுத்த சாபம் தான், என்னால் மாற்ற இயலாது. வேண்டுமென்றால் மகாவிஷ்ணு யாகத்தை நடத்தி அன்னவரை வளவரித்து அவரிடம் ஒரு விடையை கேளுங்கள். மீண்டும் மகாவிஷ்ணுவை வேண்டி யாகத்தை வளர்க்கிறாங்க. அவர் காட்சி அளிக்கிறார். ஈசன் கொடுத்த சாபமும் சரி வரமும் சரி யாரும் மாற்ற முடியாது. அதனால 6 மாசம் ஆம்பளையா இருந்து நாட்டாண்டுக்கா, 6 மாசம் பொம்பளையா இருந்து காட்டுல தெரி அப்படின்ற வரமும் கிடைச்சது. அது யாரு அப்படின்னா சுக்கியமனன் என்று சொல்லக்கூடியது. சாபத்தை கொடுத்தது ஈசன், சாபத்தை மீட்டு கொடுத்தது யாரு அப்படின்னா சுசிஷ்ட மகரிஷி. மீட்க காரணமா இருந்தது யாரு? திருமால் எம்பெருமான். ஆகியாலே கட்டணா உன கட்டணுமா, கட்டணா உன கட்டணுமா, உனக்கு பார்த்து வந்த காத்தேன் ஓராறு மகன் ஈரர் என்று சொல்லக்கூடிய அந்த செந்திவேல் முருகன் தான் உங்களை நான் மாப்பிள்ள பார்க்க சொன்னா நீ என்ன பார்க்க சொல்றது? நீங்க யாருங்க? எந்த காட்டுல இருந்து வந்தீங்க? எந்த காட்டுல இருந்து வர்றேன்? திடீர்னு வந்தீங்க, என்னென்னமோ கேள்வி கேட்டிய, இறுதியில மாப்பிள்ள பாக்குறேன்றிய. எங்களுக்கு அண்ணன் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, என் தாய் தந்தையர் இருக்காங்க, எங்க குலத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்தமா கேள்வி கேட்டமா போன மாட்டேதான் இருக்கணும். மாப்பிள்ளைய பார்த்தீங்க கீப்பிள பேசன்னு சொல்லக்கூடாது. ஏமா இருமா செந்திவேல் முருகன் ஏன் மாப்பிள்ள, அதனால அவருக்கு தங்களை பார்த்து மனவாளனாக யாரு அன்னவர் இருக்க வேண்டும், திருமணத்தை முடிக்க வேண்டும். எனக்கு பிடிக்கலங்க. ஏற்கனவே முதல்லயே தாரம் இருக்கும் போது 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு போறதுக்கு எனக்கு கைகால் நொடமாவா இருக்கு. நொடமா இருக்க தேவையில்ல. அவ யாரு? தெய்வியான இடது கால மக்கள், நீ அப்படியே வலது கால மக்கள். எனக்கு தேவையில்லைங்க, பிடிக்கலங்க. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது கைவரிசை செல்லாதா சொன்னேன். அப்படிலாம் கேட்க முடியாது. கேட்டுத்தாங்க நான் உன் தலையெழுத்து. முன்னாடியே ஒரு தாரா இருக்கும் போது ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இந்த தரை பிள்ளையெல்லாம் எப்பங்க பாத்தீங்க? நல்லா தானே இருந்தீங்க. அந்த வேலைக்கு இருக்க மரியாதை வேற எதுலயுமே இல்ல, அது தெரியுமா? இப்படி வேற ஒரு தொழில புதுசா தொடங்கிருக்கலாம். கூட்டி கொடுப்பதுங்க அறிவை கொட்டி கொடுப்போம், அன்பை கொட்டி கொடுப்போம், கூட்டி கொடுப்போம். இந்த அதிகாலையில் பிரம்மபுரத்தில் வணக்கம், அந்த கண்ட பெற வணக்கம். காட்டால் நான் அனைத்து
ஓமம் குச்சி நடந்து போறதுக்கு ஒழுக்க அவரை சாப்பிட சொல்லுங்க. இல்ல ஏன் முருகனை பிடிக்கலையா உனக்கு? அவருக்கு சாமி சாமி கேட்டாரே அதனால பிடிக்கலையா முருகனை? போயிட்டாரு சொல்லுங்க. போயிட்டாரா இல்லையா? போயிட்டு ஒட்டுக்க பாத்துக்குங்க. ஒரு சில நாரதர் திரும்பிக்கிட்டு பிடிக்குடி வந்துடுறாங்க. சரி சரி. பாத்தீங்களா அப்படின்னு எங்க பிடிக்காம எங்க 8 பாட்டு பாடுனீங்க. அதானே இப்படிலாம் சொன்னாத்தே உடனே எப்படி சவால் விட்டு போனார் பத்தியலா. நீங்க எல்லாம் இருந்து என்ன செய்ய? முருகன் நினைச்சு உருகுனே. நீங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்களா? அந்த ஆளு அவர் வாட்டுக்கு வந்தாரு, வந்து சவால் விட்டு போறாரு வருங்க. ஏதாவது ரோசத்தை உண்டு பண்ணாதாங்க எந்த காரியம் நடக்கும் போல் இருக்கு. அதனால அவருக்கு ரோசம் வர்றது மாதிரி பேசுவோம். கோவம் வந்து உடனே போய் என்ன செய்வாரு? வள்ளிய போய் தாலியை கட்டி கூட்டிட்டு வான்னு சொல்லிடுவாரா இல்லையா? சொல்லிடுவாரு. என்னுடைய ஆசையும் தீந்துரும். சரிதானே நான் சொன்னது? போயிட்டு பகை இருந்தன் காரணமாகவே அசுரகுலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரகுருவான சுக்கராச்சாரியனவர் அசுரகுலம் தலைக்க வேண்டுமே எண்ணி சுரசை என்னும் மாயப்படைத்து அசுரகுலம் தலைக்க செய்ய என்று கட்டளையிட்டார். சுரசையானவள் தவத்திலே இருந்த காட்சிப முனிவரை மயக்கி
துளிப்பனந்து, சூரமதமன், சிங்கமுகன், டார்கன் என்ற 3 ஆண் மக்களையும் அஜமுகி என்ற ஒரு பெண் மகளையும் பெற்றால் அவர்களே எம தந்தையாகிய சிவபெருமானை குறித்து கடும் தாமியாற்றி அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கதிரலை என்று கர்வத்து விண்ணை வரை சிறுவித்தும் பக்தர்களை இம்சத்தும் பாதகத்தின் முதலமாய் பவனி வந்தார்கள். அசுரர்களின் கொள்மைகளை தாங்காத தேவர்கள் எம தந்தையாகிய சிவபெருமா இடத்திலே முறையிட அவருக்கு சினம் பிறக்க நற்றிக்கண் திறக்க அதிலே இருந்து 6 தீப்பொறிகள் சிதற அதை அக்னி தேவன் தம திருக்கத்திலே ஏற்க தீப்பொறியின் வெப்பம் தாங்காத அக்கா அருகிலே கங்கை இறந்தர கங்கையானவள் கைலாயத்தில் உள்ள சரவண பொய்கையில் விட அங்கே 6 தாமரை மலரில் 6 குழந்தைகளாய் அவதரித்தோம் யாம். அதன் பின் 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்ந்து வரும் காலம் ஒரு நாள் எம்மை காண வந்த எமது தாய் உமாதேவியானவள் 6 குழந்தைகளையும் ஏக காலத்தில் வாரி எடுத்து ஒன்று சேர அணைக்க 6 முகமும் பன்னீர்கரமும் ஏக வடிவம் பெற்று விளங்கினோம். அதன் பின் இப்பிரணவத்தின் பொருளியா பிரம்மனை குட்டிச்சிறையிட்டு 8 நாள் ஆக்கம் தொழில் புரிந்து தந்தைக்கு உபதேசித்து சாமிநாதனாகி தாய் கொடுத்த சக்தி வேளால் நடுக்கோளில் என்ற மா மமரகமன்ற சூரபதனது உடலை இருகுறாக பிளக்க அவை ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியதைக் கண்டு மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று இந்திரனால் பரிசீலிக்கப்பட்ட தெய்வானையை திருப்பரங்கொண்டிலே தேவர்களது முன்னிலை திருமணம் முடித்து இனி இளைவலான வள்ளியை மனம் செய்யும் பொருட்டு கமுகாசனத்தில் வெற்றிருக்கும் என்னை வீணாகன பிரியராகிய நாரத மகரிஷி வருகின்றார். அவர் வரவை எதிர்பார்க்கலாம். வருக வருக வருக. நமஸ்காரம் முருகா. வருக வருக. நாரத பிரம்மையே வருக. தாங்கள் வருகை என்று இங்கே நல்வரவே கட்டம். முதலில் வந்தவரை வரவேற்பது எமது மரபு என்பதற்கிணங்க தமிழாகிய நான் இசையாகிய உங்களை உள்ள மகிழ்வோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். பெரியோராகிய தாங்கள் சிறியோனுக்கு ஆசி வழங்கல் முனிவரே.
செய்தி கேட்போம் என உணர்கின்றேன். அப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருந்தால் சொல்லுங்கள், கேட்கலாம். இல்ல, நான் வந்தா எல்லாருமே பயப்படுவாங்க. கலகம் கலகம்னு என்ன காரணம்? நீங்க மட்டும் நான் வந்தா சந்தோஷப்படுறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? தாங்கள் சொல்ல வேண்டும். தாங்களுக்கான தெரியும் ஒலிக்கின்றது. இங்கே வேளாண் ஜெயராமன் அவர்களுக்கு வில்லா கமிட்டி சார்பாக கிராமத்தின் சார்பாக மாலை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இங்கே நாங்கள் நடிக்கிற தம்பி சுவாமி அவர்களுக்கு மாலை எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னடை போட்டு கௌரவப்படுத்திய பூமாலை சூடி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் சொத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி 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 நன்றி. ஏன்னா தாங்கள் சந்தோஷப்படுறீங்க. நான் வந்தாலே பயப்படுவாங்க. கலகம் என்பது ஆரம்பிக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. தாங்களை கண்டால் பயப்படுவார்கள். சரி, சந்தோஷமாக இருக்கின்ற காரணத்தால் சரி, அதிகாலையில் சந்தியாவன் நமஸ்தேரை முடித்து தங்களை காண வேண்டும், கண்டு வணங்க வேண்டும் என்பதற்காக குறிஞ்சி நலப்பரப்பின் வாயிலாக வந்தேன். வறுமொழியில் கண்டது கனி, சொல்ல வந்தது நாரத மாமணி, தாங்களோ சுப்பிரமணி, இதுவே என் பணி முருகா. கனியை கண்டு வந்தீங்களா? ஆமருகா. என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் கனி என்று கூறியவுடன் எமது உள்ளமெல்லாம் கலங்குகின்றது. காரணம், தாங்கள் அன்று கொண்டு வந்த கனி. முனிவரை, அன்று ஒரு கனியை கண்டு வந்து எமது தந்தையை சிவபெருமானை கொடுக்க அக்கனியை கண்ட நானும் எனது அண்ணாவும் உனக்கு எனக்கு என போட்டியிட, அந்த போட்டியை பார்த்து உலகத்தை யார் சுட்டி வருகிறாரோ அவருக்கு தான் என ஒரு போட்டியை வைத்தீர்கள். நான் மயில் மீதேறி உலகை சுற்றி வளம் வந்தேன். அக்கனி எமக்கு தராது முது அறிவுறுதியால் எனது அண்ணன் தாய் தந்தை என உலகம் என அறிந்து
வலம் வந்து கனியை பெற்றுக் கொண்டார். நான் கோபம் கொண்டு ஆண்டியாகி காவி கொடுத்தி திரு ஆவினங்குடியை தங்கினோம். அதுவே என்று பழம்னி என்ற ஸ்தானமாக விளங்குகின்றது. முடிவில் அனைவரும் அங்கு வந்து ஞானப்பழமி என்று அன்று நடந்த போட்டி அறிவுடையரை தேர்ந்தெடுக்கவே நடத்தப்பட்டது என்று அண்ணா கணபதியை அறிஞர் என்றும் நான் ஒரு ஆத்திரக்காரன் அறிவற்றவன் என்று உணர்த்தி விட்டார்கள். பார்த்தீர்களா? அதனால் அவ்வை மூதாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா என்ற நாவிற்கனியை உதிர்த்துவிட்ட காரணத்தால் சுட்டி என்றும் பட்டம் பெற்றேன். நீர் என்று கொண்டு வந்த கனியினால் மட்டிப்பிள்ளை என்றும் நான் உதிர்த்துவிட்ட கனியினால் சுட்டிப்பிள்ளை என்றும் வெட்டி பெயர் கட்டியது. தாங்கள் கொண்டு வந்த கனியினால் என்ன பெயர் வருமோ, எந்த மலைக்கு எந்தெந்த கோலத்தில் போக நேருமோ புரியவில்லை. அப்படியானால் தாங்கள் கண்டு வந்த கனிக்கு சிறப்பு. உங்க ஆதங்கத்தை தான் சொல்றீங்க. பொம்பளைய மண்ணவாரி தூத்திடுவாங்க, நீங்க அதை செய்யல ஆதங்கத்தோட சொல்றீங்க. ஏன்னா அதுல எவ்வளவு சிறப்பு இருக்கு அதை யோசிக்கணும்ல. ஏன்னா வேற என்ன போட்டி வேணாலும் வச்சிருக்கலாம். உலகத்தை சுத்தி வர சொன்னேன். எதுக்காக உலகத்தை சுத்தி வர சொன்னேன்? உலகத்தை சுத்தி வரும்போது ஏதாவது பார்த்தீங்களா? கிடையாது, பார்க்கல. அதுதான் சொல்றது. கந்தனுக்கு பத்தி பாட்டுக்கலான்னு சும்மா சொன்னாங்க. உலகத்தை சுத்தி வந்தது அப்ப என்ன ஞாபகத்தோட சுத்தி வந்தீங்க? எல்லாம் என்ன ஞாபகம்? கனியனுடைய மச்சான் கனியை கொண்டு வந்தாரா? அப்ப மச்சான் கனியை எப்படி வாங்கணும்? அந்த ஒரு எண்ணத்துலதான் சுத்தி வந்தீங்க. ஆதியில கொடுத்து பாதியில நிக்குது அல்லவா? அது பாதியில நிக்கட்டும். நீங்க அப்ப சுத்தி வரும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, சூரபதமன் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா உலகத்தை சுத்தி வர சொன்னேன். இல்லைன்னா ஒரு வில்வித்தை வச்சிருக்கலாம், உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு. இல்ல ஒரு மல்யுத்தை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ரம்மி கூட வச்சிருக்கலாம். இருக்கட்டும், அப்படி வச்சிருக்கலாம். உலகத்தை சுத்தி வந்தா நீங்க சூரபதமன் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமத்தை பாப்பைய அதை வச்சு அழிப்பீங்கன்னு சுத்தி வர சொன்னேன். அதுலயும் நீங்க தேர்ச்சி வரல. இருக்கட்டும், தேர்ச்சி வரல. மறுபடியும் என்ன பண்ண? அதே போல சிவகிரி சத்திகிரி அங்க போய் ஏறி நிக்கும்படி செஞ்சேன். ஏன்னா கோபத்துல வந்து என்ன ஆண்டி கோலத்துல போய் ஏறி நின்ற காரணத்தினால அங்கே இடுமனாக்கப்பட்டவன் என்ன பண்ணாரு? அந்த 2 மலையை வந்து தோல்ல தூக்கிட்டு வர்றாரு. தோல்ல எதுக்காக தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னா, சூரபதமனுக்கு வந்து வில்வித்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றக்காக தூக்கிட்டு வர்றாரு. சூரபதமன் யாரு? தாங்கள் வதம் செய்ய வேண்டியவர். உண்மை. அப்படி இருக்கும் போது அங்க தூக்கிட்டு போய் வில்வித்த பயிற்சி கொடுத்துட்டாருன்னா தங்களுக்கு தானே சிரமம். அப்ப மச்சானுக்கு வந்து சிரமம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தங்களை வந்து ஆண்டி கோலத்துல இங்க அப்படின்னா அந்த சிவகிரியில ஏறி நின்ற காரணத்தினால என்ன ஆகுது? இடமனாகப்பட்டவரை பிடிச்சி சங்கிலியில கட்டி வச்சுக்க. சங்கிலியில கட்டி வச்சுக்க. அவருக்கு எப்ப விடுதலை? இடமனுக்கு இல்ல விடுதலை கொடுப்பீங்களா? கிடையாது, கொடுக்க மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா, வருடமானால் மாநில மக்கள்கள் காவடி எடுத்துட்டு போவாங்க. காவடி எப்ப நிக்குதோ அப்பதான் விடுதலை. சங்கிலி அறந்தவளும் மறுபடியும் வந்துருவேன் இடமே. அதுவரை பொறுத்திருக்க வேண்டும். ஆமா, அது பொறுக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்து வருடத்துக்கு வருடம் அதிகமா தான் போறாங்க. மேலும் இக்கணிக்கு சிறப்பு கூறுங்கள். மாங்கனிக்கும் தேன்கதலி சிறுவாணி தண்ணிய போல் சிறு சிலுன்னு சிரிப்பிருக்கும் கடையாணி சக்கரம் போல் கண்ணிரண்டும் சுத்தி வரும். மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன் நான் முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன் முருகா. நான் கணிந்தேன் அக்கணியை கணமே கொய்தாமல் கொய்தனை பீ முருகா. நேத்து போற தூக்கத்தில பார்த்தேன் அந்த பூங்கொடிய கொத்துக்கோடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாணவோ சேர்த்து கொத்து கண்ணிழிச்சு பார்த்தா ஓடி போன உச்சி மலை காட்டா. சொப்பனத்தில் எப்போவும் இப்படித்தான் வந்து நிற்பான். சொல்ல போனால் பேரலை சொக்க சங்க போலிருப்பான். பத்தி கொச்சி இல்லாம காதல் செய்ய வந்தவன் காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நானரி. என்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நானரி.
ஒரு தலைவர் ஒரு வஞ்சி கோழி என்று வருவார் கண்ணிரண்டில் போர் தொடுப்பார் அந்த வெண்ணிலவர் தோற்கடிப்பார். இதுதான் நான் கண்டு வந்த கணியன் சிறப்பு. நார்தா தாங்கள் இசைவெடுவதால் வல்லவர் என்றால் கவிதை புனைவதிலும் கைதேர்ந்தவர் என்பதை காட்டிவிட்டுகள் ஐயா. தாங்கள் கலைவாணி மகன் அல்லவா? முனிவரே, முக்கணிக்கம் மேலாள கனி என்கிறேன், பிறகு பூங்கனி என்கிறேன், அதன் பிறகு நான் கனிந்தேன், முடிவில் கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் என்று அணைக்க வேண்டும் ஐயா. அப்படியானால் நான் விவரம் கேட்கலாமா? கேளுங்கள். நோக்கும் பொழுதை உள்ளங்களுக்கு மறைந்திருந்த மலையழகா சிலையழகா என்றும் மறைந்திருந்தே
ஆரம்பத்திலே இது கனி அல்ல கன்னிதான் என்றும் அறிவேன். அறிந்தீர்கள். இருப்பினும் ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில நிக்கலாமா? உண்மை. நிக்க கூடாது. அதுக்கு போய் பிடித்து விட வேண்டும். இப்படி சொல்லவா? இவ்வாறு செல்லக்கூடாது. அப்புறம் ஏனென்றால் அன்னவள் வேடு முகத்து பெண்ணாகப்பட்டவள் ஆகியாலே தங்களும் வேறு சென்று சென்று அன்னவளைக்கு அடிமணம் புரிய வேண்டும் ஐயா. அப்படியா? ஆமா. வேடுவராக சென்று ஒரு மானை தேடுவன் போல் அங்கு சென்று அவளோட விளையாடி கடிமணங்கள் புரிந்து காட்சி தருகின்றேன். கண்டிப்பாக. அப்படியான கல்யாணம் முடிந்தால் காந்தரோமனா. என்ன கொண்டாடுவீர்கள்? முடிந்தால் காந்தரோமனா. சரி. காதலிச்சு ஓ திருமணம் முடிச்சு கூட்டிட்டு வாங்க. அப்படியா? இல்லைன்னா கடிமணம் தூக்கிட்டு வாங்க, பாத்துக்கிறோம். ஆமா, தூக்கிட்டு வாங்க. பேசிக்கிறேன். இப்படி செல்லக்கூடாது. வேடுவராக சென்னீங்க வாங்கயா. திருமணத்துக்கு வரும்போது என்ன வேணும் என்ன ஏதுன்னு கேளுங்க. மக்கள் அனைவருமே மொய் எழுதுவாங்க. நாங்கள் என்ன கொண்டாடுவீர்கள்? தங்களுக்கு 3 கொண்டு வருகிறேன். என்ன மூன்றும்? 2 பூமாலைகள் 1 பாமாலை. அப்படியா? ஆமா, 2 பூமாலைகளும் 1 பாமாலைகளும் தாங்கள் கொண்டாவதற்கு எமக்கு ஏதேனும். அப்படின்னா சந்தோஷம். சரி, அப்படியா? இருக்கட்டும், சென்று வாருங்க. ஆடி காற்றில் அம்மியே பிறந்தால் ஆடிலைகள் என்னாகும்? அடிமேல் அடி விழுந்தால் மனிதனிவன் நெஞ்சமிங்கு பொன்னாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்றே எவராலும் சொல்ல முடியாது. ஓட வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தொப்பிலே இருந்தாலும் மரண தனி தனித்தான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசில் தவண தனி மரப. சமுதாயம் என்ன போறார்? வீரவாசல் என்ன போறார்? சமுதாயம் என்ன போறார்? வீரவாசல் என்ன போறார்? அந்த சுழலிடத்தில் கட்டி கட்டி வாய்ப்போறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மரம தனி தனிதான். சமுதாயம் கூட வீடு வாசல் கூட சமுதாயம் கூட வீடு வாசல் கூட எங்கே எமக்கு வாய்ப்பளித்த அன்பு கோவில்பட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் அன்பு மாமா உப்புராஜா எமது நாடக அமைப்பாளர் உப்புராஜா மாமா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்தவன். யார்
ஆசையில் தொட்டிலே நண்பனிடம் தோற்றி பாசத்தாலே நன்மை செய்து துன்பம் வாழ்ந்தும் உள்ளம் கேள்வி உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் ஆச்சியார் இப்பதான் நினைப்பாரு புடி பரதேசி பயில்கள்லாம் சந்திக்கணும் தலையெழுத்த
ஆமா, ஏன் கேக்குறீங்க? என் காதல் கவலையே எடுத்து சொல்லி. எல்லாரும் இப்படி காதலே எல்லாரும் காதலிக்கிற மாதிரி தான் நானும் காதலிச்சேன். எல்லாரும் கல்யாணம் பண்றது மாதிரி தான் நானும் கல்யாணம் பண்ணேன். நல்லாத்தான் குடும்பம் போய்கிட்டு இருந்துச்சு. முழக்கங்காலி சான்றது எனக்கு பிடிக்கலன்ட்டு தெரியுது. சரி அப்படின்ட்டு குடும்பம் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனை வரவு நான் தான் கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் குடிகாரன். எப்பயோ ஒரு நாள் குடிப்பேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு 7-8 நாள் தான் குடிப்பேன். அதே போல் நாள் கணக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் குடிப்பேன். அதே போல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓட்டு தான் குடிப்பேன். அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். சரின்ட்டு அந்த குடிச்ச ஒரு கோபத்திலையும் ஒரு ஆதங்கத்தில் சட்டார்ந்து அடிக்க போனா நம்ம கொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு அடிச்சு விட்டோம்டா கோவச்சு விட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடுவாளே அப்படின்ட்டு அடிக்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்காண்டி தாலி கட்டி நம்மளுக்காக கழுத்தை நீட்டில் விழல அப்படின்ட்டு அடிக்க எனக்கு மனசு வரலை. எனக்கு மனசெல்லாம் ஒக்குது. சரின்ட்டு பக்கத்தில் இருந்த ஊதாங்கோலையை எடுத்து சிலிண்டரை பற்ற வச்சு லேசா கனன்னு காய்ச்சி முதுகுல சுட்டு வச்சுட்டேன். அடிச்சாட்ட அனுப்பு பாவம். ஆமா, பார்க்காத இடத்துல இருந்து அது வாட்டுக்கு இருந்துட்டு போகும்ல. என்ன சரின்ட்டு சுட்டு வச்சுட்டேன். சுட்டு வைக்கவும் அன்னைக்கோட போன ஊதி. அப்போ அவங்க அப்பே ஒரு வீட்டில் இருக்கேன், அவங்க ஆத்தா ஒரு வீட்டில். அவங்க சண்டை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. இவ எந்த வீட்டுக்கு போனான்ட்டு எனக்கு தெரியல. அவங்க அப்பன்ட்ட போய் கேட்டோம்னா இங்கே வட வந்தா இங்கே ஒரு இல்லையும் இல்லை அங்கே போய் கேள்றா அப்படிங்கிறான். அவங்க ஆத்தா வீட்டுக்கு போனோம்னா நீ போறே விளக்கம் மொத்த கொஞ்சம் சாத்த வாடாங்க எனக்கு மாமியா அப்படின்னு நான் எங்கன்னு தேடிக்கிட்டு தர்றேன். ஒரு இடத்துலையும் வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு பிள்ளையா? ஒரு பிள்ளை தாண்டா. ஒரு பிள்ளைய அப்பே ஆத்தா 2 வீட்டில் போய் இருந்துட்டாங்க. அவங்க சண்டை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு சண்டை வந்தது அதை காட்டிலும் பெரிய சண்டையா போச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டேன். ஆமா, அதுவா வந்தா வரட்டும், நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்து கஞ்சியை குடிப்போம்ட்டு நான் வாட்டுக்கு வேலையை பார்க்க நம்ம பக்கத்து வீட்டில் அந்த பாண்டியண்ண வீட்டில் தான் ஹோட்டல் சாப்பாடு தான் போடுவாங்க. ஒரு வயசான அப்பத்தா அம்மா வேலை பார்க்க முடியல அந்த கடையில தான். சரின்ட்டு அவைக்கப்ப நான் சாப்பிட்டுக்கிருவேன், அவகிட்ட கையிலன்றதை கொடுத்துக்கிருவேன். அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சுல. சொல்றா மாப்பிள்ளையா கதையை முதல்ல சொல்றா மாப்பிள்ள. மாமா வீட்டு வந்தேன் சொல்றா. ஏன் இன்ன வரைக்கும் எங்க முதல்ல சொல்றா. என்னடா கதை உன் கதை? என்னடா உனக்கு என்னடா பிரச்சனைப்பா? சொல்றா. மாமா இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உங்க தங்கச்சிய இன்னைக்கு வேற ஊர் பேருக்குடா மாப்பிள்ள. நான் போனட்டு சொல்றேன்டா. நான் எவ்வாறு டேய் உரா அழுகார உரா அந்த பிள்ளைக்காக நான் எப்படியெல்லாம் வர்ணிச்சேன் தெரியும். எப்படி மாப்பிள்ள நீ காலேஜ்ல படிக்கிறது ஒரு என் மடியில படுத்துக்கிட்டு ஒரு வாக்கியம் சொன்னேன்ல, நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் அப்படின்னு. அதை திருப்பி சொல்லு மாப்பிள்ள. அது உண்மையிலேயே அது நீ தாடா சொன்ன. இன்னும் என்ன நம்பவே முடியலடா. நானே மனசு வருத்தத்துல இருக்கேன். காலையில நான் பாக்குறேன் அந்த பஸ்ல அவனோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு என் மனசை கலங்கடி. நல்ல தங்கச்சி அப்படிப்பட்ட தங்கச்சியா அவனை கட்டி கொடுக்க போறோம். அதான் உனக்கு பாத்துருக்கு இருக்கு. அதெல்லாம் நீ நினைக்காதே. அப்படி சரி நாங்க அப்படிலாம் வளர்க்கல. பாவம் ஏதோ நாடத்துக்கு வந்துக்கிறதுக்கு பொழைச்சிக்கிறதுக்கு பாவம் கஷ்டத்துல நாங்க சொல்லிட்டு அவ்வளவு சொல்லி வச்சுட்டோம். இந்த இதெல்லாம் கேமரால ஆஃப் பண்ணிடு. 20,000 திரும்படி கட்ட முடியும். அதெல்லாம் அப்படியே கேமரால போடுங்க. அண்ணே இளையராஜனே நல்லா பாத்துக்கங்க. இந்த மாப்பிள்ள பாவம் ஏதோ பொழைச்சிக்கிறதுக்கு நாங்களும் சொல்லிட்டோம். அது ஆனந்தராஜ் பையன் நல்ல பையன் தான். என்ன கொஞ்சம் சரக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் அலப்பறை பண்ணிட்டு தெரியும். அது எப்பயும் போடுவேன்னு சொன்னா மாப்பிள்ள அதையும் சொல்லி வச்சுட்டோம். கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்குது அன்னைக்கு மாப்பிள்ள. நம்ம விடிய முளைக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் அது இதுன்னு இருந்தாதான் கொஞ்சம் நம்மளுக்கும் தூக்கம். உண்மைதான். ஏன்னா இந்த உழைப்பாளிக்கு தான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு வந்து இரவே வந்து காலையில இருந்து நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் பாத்தீங்களா? உண்மையிலேயே விடிய உழைக்கிறோம். பகல்லையே ஒரு மாதிரி விசேஷம் போயிருச்சுன்னா அங்கிட்டு அலையிறான். என்ன அவனை சொல்றது? ஆனா இப்பத்த ஊருக்காரங்க நினைப்பாங்க என்னவா என்னடா அவங்களா பேசிக்க இருக்காங்க, இவங்களுக்கு போய் வரி காசை போட்டு கொடுத்து விட்ட மாட்டா அப்படின்னு. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க மாப்பிள்ள. நீ சொன்ன நீ கல்யாணம் பண்ண போறல. ஆமா. என் தங்கச்சி நல்ல பிள்ளை கல்யாணம் வச்சிருவான்.
அடுத்த வாரம் வையாசி ஆரம்பத்துல முதல் தேதியிலே உனக்கு கல்யாணம் வச்சிருவான் என்ன சரியா? அண்ணன் நம்ம மணியண்டன் தலைமையிலே கல்யாணம் வச்சிருவான். சரி சரியா? அதான் பேசுறோம். அந்த தங்கச்சியை நினைச்சு வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுறேன். ஆமா உன் குரலுக்கு அப்படி இருக்கு. அவ்வளவு அழகா பாடுவேன். தொண்டையை சரி பண்ணிட்டு பாடுவாப்ல. ஓதட்டோர சகப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த உழவு வந்து உழவு பார்க்கும் ஜகப்பே அந்த மருதாணி கேக்கும் சில நேரம் அந்த நிலவு வந்து பார்த்து உழவு செவ்வாழ கண்டே செவ்வாழ கண்டே சுடுகாட்டு வந்தே செவ்வாழ கண்டே சிறுகாட்டு வந்தே உன்னை நினைச்சுதான் எத பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இதை கேட்டு உன்னை நினைச்சுதான் எத பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இதை கேட்டு கழுத கத்துற மாதிரி ஏன்டா அப்படி நாடத்தை கெடுக்கிறியாடா? இன்ன வரைக்கும் நல்லா தானே போய்க்கிருச்சு. போடா அங்க வந்துட்டாரு. நோட்டீஸ் கொடுத்து உடையவளே ஆனந்த வாழ்வு தந்தை அன்பு மதித்தவளே ஆனந்த வாழ்வு ஆனந்த வாழ்வு தந்தை அன்பு மதித்தவளே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலே கலைவடி வாழ்த்துகளும் என்கிற கோவிலிலே கலைவடி வாழ்த்துகளும் திருக்கோவிலிலே சிலை வடிவாய உடையார் காப்பவளே அம்மா சிலை வடிவாய மகாமுனிவர் வேலவனாக இருந்த என்னை வேடுவர் ரூபம் தாங்கி செல்லுமாறு கட்டளையிட்டார். அதன்படி அவருடைய பொன் மொழிகளை நான் மொழிகளாக கருதி வேடுவர் ரூபனாக மாறி வேல்விடியான வள்ளியை தேடி கமுகாசனத்தை விட்டு விரைந்தோடி வந்துள்ளோம். நாம் நாடி வந்த கார்கை இங்குதான் இருப்பாள் என்பது சற்றும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மலையும் மலையை சார்ந்த பகுதி நாடறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது கண்ணை நம்பாதே உன்னையே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் தோட்டம்
அப்படி இருக்கும் பொழுது அதிசயமும் ஆச்சரியமும் அழகும் பெருமை நிறைந்த இடம் இவ்விடம்தான். தேவலோகத்திலே ஒரு கற்பக சோலை, இப்பூ உலகிலே இது ஒரு அற்புத சோலை. வண்டினங்களின் ரீங்காரமும் மயிலினங்களின் ஓங்கார நடனமும் குயிலினங்கள் கூவுவதும் உண்மையில் மனித தன்மையுடைகள் மதிமயங்கி இங்கேயே தங்கி விடுவார்கள் என்பது மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணகத்து பிறகுமலை கனிவயிற்றில் கருவாகி கலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேர் இந்த வரலாறு வண்ணம்
தென்றல் நாளாற்றே நம் பாடி அழைக்கிறது ஆயுதாலும் காவிரி பேர் வெட்டு என் தஞ்சை வரலாற்றை தாயாயி காப்பவளா தனி கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் வெறுகி நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் வெள்ளையனாலும் பேச வந்த கண்மொழி அமைதின்னு கல்லுமே நீங்கள் விலக்கிட வேண்டும்
மாதுலக மதன வசியம் செல்ல வல்ல மனோகர சுந்தரி மண் மதனின் அதிகாரம் இவள் இல்லையானால் இல்லை. இவளை நேர்கண்டால் இந்திரன் சசியை வெறுத்து விடுவான். அல்லாமலும் மதினானு முகமும் கிளினானு முகமும் உடம்னானு விடையும் பார்த்தவை வரப்பசமாக்கும் பெண் இவளை என்றால் மிகையாகாது. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் மதுரை மாற்று பசு பொன்னால் உருக்கி வாரித்து எடுத்த எழில் உள்ள சித்திரப்பதுமை திரிலோக விஜயநாதமாறனை மகிழ்விக்கும் ரதிமாதிற்கும் இளையவளாகவே இருக்க வேண்டும். கழுகு போன்ற கழுத்தும் வெள்ளை போன்ற காதுகளும் முல்லை போன்ற கலந்த வரிசைகளும் காண காண களிப்பை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்லது மூவாசை விருத்த முதியோரும் இம்மாவாசையை மறந்துட மாட்டார்கள். அவ்வளவு அழகு உடையவளாக இவளை தென்படுகின்ற இவளை இன்னமும் எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தென்றல் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரணைகளிடமோ நீந்துகின்ற குழலோ ஒரு பெண்ணாகி உலகு நீந்துகின்ற குழலோ மாதுளையின் போலே மயங்குகின்ற இதழோ மாயிலின் போலே மயங்குகின்ற இதழோ மயங்குகின்ற விழியோ நிலவு உலகுகின்ற அழகோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ கொடுப்பதெல்லாம் இவன்தான் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீ அழகிடமாறி நீந்துகின்ற குழலோ அவளவனே விருந்தடும் பசுமணி போல் வழித்தரும் அவளவன இலக்கம் பசுமணி போல் வழித்தரும் மொழிதான் மலர்ந்தவனோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற முழுமை பெற்ற அன்பின்பே நிலவு உலகுகின்ற அழகோ நீராய்
என்ன போச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு எப்படி போச்சு நீ யாரு? போகுதுன்னா என்ன போகுது நீ யாரு? நான் இடத்துக்குரியவன் என்ன இடத்துக்குரியவன்? நான் தான் நான் யாருன்னு தெரியும். யார் நீங்க யாரு? யாரு நீ யார் first? நான் வந்து காவலாளி எதுக்கு என்னை தடுக்கன? நான் இங்க இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எதுக்குப்பா தடுக்கன? எதுக்கு வந்தீங்கன்னா அங்க எதுக்கு வரீங்க நீங்க நான் உன்னை தேடி வந்தேன்ப்பா. என்ன தேடி வந்தீங்க எனக்கு தேவையா உள்ள பொருள். உங்களுக்கு தேவைதான் அங்க எனக்கு வேண்டிய ஒரு பொருள் உள்ள போயிடுச்சு. உள்ள போச்சா ஆமா. ஐயப்பா என்ன அப்படி ஒண்ணும் வரலையே ஒண்ணும் வரலையா? வரலையே வரவில்லையா? வரல கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியலையா போனது கண்ணு தெரியலையாப்பா? வரலங்க ஒண்ணு போகுது வார்த்தை கேட்டேன். சரி உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. சரி உனக்கு கண்ணு தெரியலையா போனது? என்ன போச்சு அப்படி என்ன போச்சு போவாயிரம் மறிச்சு வந்தீங்க. உங்க மறிச்சீங்கல்ல? சத்தம் கேட்க வந்து மறைச்சு ஓடியாரு சரி. ஆமா ஒரு மான் போகுதுப்பா. மானா மானு வரல ஆட்டுக்குட்டி கூட உள்ள வரல என்ன சொல்ற? அதிகாலையில இருந்தா தண்டி போய் சொல்றது அந்த ஐயனார் தான் கேட்கணும் என்ன அதிகாலையில் மானு ஓச்சேன் தேடி வந்தது தேடி வந்தது மான்குட்டி. மான்குட்டியா ஆமையா? மான்குட்டி உள்ள சரி போயிருக்கு எதிர்கட்டுறன்னு யாரு? நான் வந்து இங்க உள்ள வந்தேன் உன் பேரு? என் பேர் வந்து கேட்டீங்கன்னா வீரசேவன் நான் தான் வீரத்தவனா? நீதானா? நான் உங்க அப்பா பெயர்? அப்பா உங்க அப்பா பேர் என்னப்பா? என்ன ஓடுற? அப்பா பேர் நம்பி மண்ணே உங்க அம்மா பேரு? அம்மா பேரு பொம்பளை அழைச்சேன் நங்கை மோகினி அப்படியா? ஆமா உன்னதத்தானா? ஆமா அப்பா உன் பேரு வீரத்தவன். நான் தான் வீரத்தவன் என் பேரு? உங்க பேர் என்ன பேரு? கந்தவருவன். கண்டவடுவனா எங்க இருந்து வரீங்க? வெளிமலை இருந்து வரேன்ப்பா. உங்க